காற்று வரும். ஸோ ப்ரௌனி பையன் இங்கே நிற்கிறான். லீவோ பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள். ரொம்ப வேலையை காட்டுறாங்க. அடங்க மாட்டேங்கிறான். அடங்காத பயிலாயிட்டான் வர வர. பூனைங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே கட்டி போட்டாச்சு. 1 2 3 4 எல்லாம் மேலே விட்டு நார் அடிச்சிடானுங்க. அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டு இங்கே நம்ம கோழி குஞ்சுங்க வெளியவே விட்றதில்லை இப்போலாம். லாக் தான், எல்லாத்தையும் அப்படி லாக் பண்ணி வச்சுறது. இது எப்போ வெளியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன் தெரியுது. ஆனால் யார் பிடிக்கிறான்டே தெரில. 6 பேர் அருமையாக இருக்காங்க. அமௌண்ட்டு ஜாலியாக செம்ம ஆக்டிவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருசாச்சுன்னா நல்லாயிரும். அதில் கொண்டு போய் தண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு ஃபிஷ் வேஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கு. அதை கொதிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அதை நல்லா கொதிக்க விட்டு இவருக்கு மேலே தவறுக்கு பார்க்குறாம ஏய் ஓடிடு உள்ளார. ஏற்கனவே 2 பேர்த்து பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஃபிஷ் வேஸ்ட் நல்லா சாப்பிடும், நல்லது கோழிங்களுக்கு. ஃபிஷ் வேஸ்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்படி மூலம் தண்ணி வச்சுட்டு ஆமாம் அதே அந்த ஃபிஷ் வேஸ்ட்டையும் கொண்டு வந்து வச்சு பாருங்க. எப்படா திறப்பான், எப்படா வெளியே வச்சுட்டு போகலான்ட்டு தான் இருக்காங்க எல்லாம். அதை முதல்ல கொண்டு வந்து வச்சிடலாம். அவங்க வாத்து கூட்டம் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறாங்க. அது பாருங்க திறப்பானுங்களா. அங்கே ஏறுறது பார், எங்கே ஏறுது பார். கொஞ்சம் பெருசாகுங்க, எல்லாத்தையும் வெளியே விட்றேன் நான். ஏன் இப்போ தானே ஆளுக்கு ஒரு மீன் துண்டு சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. நீ கம்மிட்டா அங்கேயே உட்காரு. காலையில் அங்கே நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வளர்த்திட்டு இந்த கோழியை ஒருத்தனை கத்தம் பண்ணிட்டார். துரை முடிச்சிட்டார் வேலையை நேற்று. இன்னைக்கு காலையில் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? இவங்க ரெகுலர் பிளேஸ். கழுத கட்டால் குட்டிச்சவருன்ற மாதிரி இவங்க இங்கேயே தான் இருப்பானுங்க. யாரும் முட்டை விட்றதில்ல. ஃபிஷ் வேஸ்ட்லாம் நல்லா கொதிக்க வச்சு கொண்டு வந்து வச்சாச்சு. அது பாருங்க, அது தண்ணி குடிக்குது. கொதிக்க வச்ச தண்ணி குடிக்குது. வேஸ்ட் யார் சாப்பிட முடியும்? நல்லா சாப்பிடுவாங்க, நல்லது. ஆனால் ஃபிஷ் வேஸ்ட் வாங்கி நல்லா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணிட்டோம்னா அதில் எதுவும் இது இருந்தால் கூட இதாகாது. அதனால் இப்படி நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு உள்ளார. அடுத்தது அவனுங்களாம் பிடிச்சி அமுச்சு விடலாம் உள்ளார. அவனுங்க எல்லாத்தையும் அவங்க உள்ளார அமுச்சு விட்டோம்னா எல்லாம் சாப்பிட்ருவாங்க. இவங்க சாப்பிட்டு போக மீதி தான் ப்ரௌனிக்கும் லியோக்கும். என்னென்ன வேலை பார்க்குறா பாருங்க. இவ்வளவும் சாப்பிட மாட்டேங்கிறா, அவங்களையும் சாப்பிட விட மாட்டேங்கிறா. அதுங்க நல்லா சாப்பிட்றக்காண்டி வந்துச்சுங்க, வந்து துரத்தி விட்டாச்சு. வந்து சாப்பிட்றது இருந்தால் சாப்பிட, இல்லைனாட்டி அவங்க சாப்பிட விடு. போ அங்கிட்டு போ 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 போ. பாருங்க இவங்களாம் நல்லா பாருங்கண்ணே என்னென்ன வேலை பார்க்குறான்ட்டு. ராவடி, ரொம்ப ராவடி பண்ணுது. ஒன்று பண்ணுவோம், இவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணிவிட்டு குஞ்சுங்களை மட்டும் விட்டுருவோம். வெளியே துவைக்கலாம். படி வெளியே, வெளில போடு, வெளில போடு, வெளில போடு, போடு வெளியே.
நெல்லுப்பா. ராவடி கட்டுது. பெரியவங்களாம் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. எல்லாம் வந்துருச்சு. இந்த மஞ்சள் கலர் கோழி ஒன்று இருந்துச்சு, அதை காணாமே. ஆளை அதை நல்லா சாப்பிடுது. இந்த சாவை அருமையாக சாப்பிடுது. மஞ்சள் கோழி எங்கே போச்சுன்னு தெரியல. அதை போய் தேடிட்டு வருவோம்.